ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு பிடிச்சமான ஒரு ஆண்டி நடிகை. ஆனால் வயசு 38 தான் ஆகுது. ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு ஆண்டி தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. மிகப்பெரிய ஒரு ஐட்டம் நடிகை. ஸோ ஐட்டம் நடிகை அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரியும் இருக்கலாம், பட் நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு ஐட்டமாக இருக்கக்கூடிய ஐட்டம் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான சீன்ஸ், அந்த மாதிரியான ஒரு சாங்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. 38 வயசுலேயே இந்த மாதிரியான ரோலை சூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த நடிகை யாருன்னா நம்ம அனுஷ்யா பரத்வாஜ். ஸோ இந்த நடிகையை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ எந்த கவர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. தன்னுடைய ஹஸ்பண்ட்கிட்டேயும் ஓகே வாங்கிட்டார் அப்படின்றது தெரியல. இல்லை தன்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட நீ என்னடா கேட்குறது, நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்களான்னு தெரியல. ஸோ அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஸோ இப்போதைக்கு நம்ம இவங்களை பற்றி பார்க்க போகிறது, இவங்களை பற்றி தனியாக ஒரு காசிப் வீடியோவே நம்ம கண்டிப்பாக போட்டாகணும். அந்த அளவுக்கு வெறித்தனமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை பற்றின ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட போட்டிருக்கேன், ப்ரா போட்டிருக்கேன், இந்தா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நேரலையிலே லைவ்லேயே டக்குன்னு தன்னுடைய ட்ரெஸ்ஸை திறந்து காட்டியிருக்காரு இந்த நடிகை. ஸோ அதுதான் ஒரு வைரல் கண்டென்ட்டாக மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் மாறி இருக்குது. ஸோ இவங்க புஷ்பா படத்தில் வில்லியாக நடித்து ரொம்ப பிரபலமான அனுஷ்யா பரத்வாஜ் சமீபத்திய டிவி நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காரு. அங்கே அவர் தன்னுடைய மேலாடையை கழட்டி இந்தா பார்த்துக்கோங்க அப்படின்றது மாதிரி ரொம்ப கவர்ச்சியான ஒரு போஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரல் கண்டென்ட்டாக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு கருத்து வேறுபாடையும் உருவாக்கியிருக்கு. ஸோ தெலுங்கு திரையுலகில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை, தொகுப்பாளினியாக இருந்து அதுக்கப்புறம் ரங்கஸ்தலம் மற்றும் புஷ்பா போன்ற படங்களில் பெரிய படங்களை நடித்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகையாக பார்க்கப்படுறாங்க தெலுங்கு சினிமாவில். அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் அவர் ஆங்கர் பண்ணக்கூடிய அந்த வேலையிலுமே சமூக வலைத்தளத்துலையும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அந்த டைம்லேயே. அப்போ ஓரளவுக்கு தன்னுடைய கவர்ச்சி காட்டுவார். ஆனால் இவ்வளோலாம் இருக்காது. ஸோ சினிமாவில் காட்டுற அளவுக்குலாம் கவர்ச்சி இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக இருக்கும். ஸோ சினிமா வாய்ப்பு உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையுமே எல்லை மீறிய அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லை மீறிய கவர்ச்சி பண்ணி காட்டிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த முறை ஒரு வெளியிட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோ பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. ஸோ மேலாடையை கழட்டி உள்ளாடை தெரியக்கூடிய வகையில் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரே ஒரு கருப்பு உள்ளாடை தான் போட்டிருக்காரு. ஸோ அந்த கருப்பு உள்ளாடையே மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டு மறைச்சிருக்கிறாரு. அந்த விஷயத்தையே ஸ்டேஜ் மேலே ஏறி அந்த அந்த ஓவர் கோட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஓவர் கோட்டை கழட்டி, அதுவும் கழட்டினா அப்படியே வெளியே கழட்டி தூக்கி போகிறதில்ல. ஸோ அந்த உள்ளாடை மட்டும் தெரிகிற வகையில் கழட்டி இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்தி காட்டிருக்காரு. அதுதான் ஹைலைட்டே அந்த இதில். ஸோ இதை பார்த்த பலர் இந்த மாதிரியான லைவ் ஷோவில் இது அதிகப்படியான கவர்ச்சி அப்படின்னு சொல்லி பொது வெளியில் இப்படி வரும்போது இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை. அந்த ஷோ நிறைய பேர் பார்க்குறாங்க, கிட்ஸும் பார்க்குறாங்க, அடல்ட்ஸும் பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நடிகைக்கு எது சரி எது தப்பு அப்படின்னே தெரியல. புகழ் உச்சியில் இருக்கும்போது, அதாவது உச்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட தேடி தேடி வராங்க. அதனால் அந்த புகழ் போதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றது தெரியாத அளவுக்கு இவங்களுடைய உள்ளாடை போடுறது, பிக்னி போடுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த புகைப்படம் அனுஷ்யா பரத்வாஜ் ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் கிளம்பியிருக்கு. ஸோ ரசிகர்கள் நமக்கு இது ஒரு கண்டென்ட்டு, இது ஒரு அடிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது பார்க்கப்படுறது. ஸோ அதனால் நம்ம ஜாலியாக தான் இருப்போம். ஸோ ஆனால் கிட்ஸ் அந்த ஷோவை பார்க்கும்போது அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இவங்களை ஒரு 45 வயசு 50 வயசு ஆண்டி அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஃபேஸ் கட்டு தான் ஆண்டி மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் 2 பிள்ளையை பெற்றிருக்கிறாரு. ஸோ ரெண்டுமே ஷோல்டர் ஈக்குவலாக வந்துட்டாங்க. அந்த 2 பிள்ளையுமே 38 39 வயசு தான் ஆகுது. த்ரிஷாவோட 2 வயசு கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது உடல் அமைப்பு தான் இந்த மாதிரி ஆண்டி மாதிரி இருக்கே தவிர அவங்களுடைய வயசு கிடையாது. ஸோ இதவே காரணம் காட்டி ஒரு ஆண்டி லவர்ஸ்க்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரே தானே நினச்சிக்கிட்டு சினிமாவில் ரொம்ப நாள் இப்படியும் இருக்க போகிறது 4 வருஷமோ 5 வருஷமோ தான். அது வரைக்குமே நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணம். ஸோ அதனாலே பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் கிசுகிசுகள் இவரை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. ஸோ எந்த பார்ட்டிஸ் போனாலுமே அனுஷ்யா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதாவது தொட்டு ஊருக்கா மாதிரி தொட்டுக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சும் தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம பேசுனது இந்த ஷோ தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, ஒரு ஓவர் கோட்டில் ஒரு உள்ளாடை, இதையே லைட்டாக தான் கரெக்டாக மூடியிருக்காரு. அந்த மலைக்கோடு மட்டும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையவே இந்த பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி கழட்டி காட்டியிருக்காங்க பாருங்கள். அதுதான் ஹைலைட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதன் மூலமாக பே பண்ணி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.